இன்றைக்கி வந்து டே 31. ஸோ டே 31 மகேஷ் காலைல ரொம்ப டைம் ஆச்ச மாதிரி ஆனால் மாதிரி இன்னும் ஆன் பண்ணலையான்னு கேட்டால் அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம காலைல 6:10 அந்த டைம்லேயே நம்ம ஆன் பண்ணிட்டு வரல. ஆக்சுவலாக 5:30 மணிக்கு ஆன் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ 5 மணிலாம் நான் ஆன் பண்ணி ஃபோனில் கையில் தான் இருந்தால் நான் ஆன் பண்ணல. ஏன்னா அந்த டைமில் என்னன்னு தெரியல, சரிஜே போடல. 5:30 மணிக்கு 6 மணிக்கு மேலே தான் போட்டாங்க. 6 மணிக்கு மேலே தான் நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக 7:15 எவ்வளோ சம்திங் ஆகுது. இன்னும் ஒரு ஆடு கூட போடல. பட் நம்ம எடிட்டிங்லாம் எல்லாமே பக்காவாக பண்ணி முடிச்சிட்டோம் இல்லை. சரி, அதுதான் இன்றைக்கி வந்து டே 31. அப்போ நம்ம சேனலுக்கு என்ன புதுசு வந்தீங்கன்னா நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை சொல்லிடுறேன். 25 நாளில் 1 lakh சம்பாரிச்சே ஆகணுன்றதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸ்விக்கி டெலிவரியாக பார்த்து பெட்ரோல் செலவு எல்லாம் கையில் இருக்க எல்லா செலவு, நம்ம சாப்பிட்றது, பெட்ரோல், இது எல்லா செலவும் போய் 75 நாள் கழிச்சு 1 lakh சம்பாரிச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம போராடிட்டு இருக்கோம். பட் டே 30 நாள் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 31வது நாள். 30 நாள் நம்ம ரொம்ப 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 கம்மி ஏர்னிங்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இவ்வளோ கம்மி எவனாலுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு நம்ம பிரச்சனைலாம் வந்திருக்கோம். அங்கே போக போக நம்ம கண்டினியூ பண்ணலாம். மற்றெல்லாம் மோட்டோ விலையை கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். ஸோ கைஸ், கரெக்டாக இன்டர்வியூ எடுக்கும்போது தான் ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கோப்ரோ பேட்டரி சார்ஜுக்கு ஜெயலலிதா நேரத்துக்கு ஸோ டைம் கரெக்டாக இருக்குது. இப்போ வாங்குறோம்ல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போகலாம். ஸோ இதை கட்டுறது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் லேட்டுன்னு காட்ட ஆரம்பிச்சிடும் அப்புறம். ஏம்மா. ஸோ கைஸ், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ டைம் என்னன்றதெல்லாம் நான் பார்க்கல வரல. அப்புறம் ஏன்டா மகேஷ் இது கழட்டி வச்சிடுற வீட்டில் அப்படின்னு கேட்டால் அதோட தூசி எடுத்துருவில்ல. ஒரு நாள் தான் வெஸ்ட்டு போனேன். அதுக்கு பெட்ஷீட் போட்டுனா மேலே கொஞ்சம் நேரம் போனேன். அதுக்கே வந்து மேலே ஃபுல்லாக அழுக்காகிட்டு இருக்கும். சரி, அதனால தான் வந்து நான் அது எதுவும் ஒருத்தர் போய் வச்சுருது. காலைல கட்டுறதுக்கு லேட் ஆகி போகுது அவர்களே. ஸோ கைஸ், டைம் என்ன கரெக்டாக 9:19 ஆகுது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே காலைல நான் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டேன். எவ்வளோடா மகேஷ் அப்படின்னு கேட்டால் 70 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, எத்தனை லாக் இருந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட 3 hour ஆகிடுச்சு இல்லை நம்ம ஆன் பண்ணி 70 ரூபா ஏர்ன் பண்ணிட்டோம். ரொம்ப கம்மி தான் இல்லை. சரிடா மகேஷ், இப்போ எங்கடா போயிட்டு அப்படின்னு கேட்டால் சங்கீதா தான் ஒரு போகிறேன். சங்கீதா என்னடா போகிறேன். இந்த டைமில் ஆர்டர் வருமானு கேட்டால் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம தெரிஞ்ச நாங்கிட்ட ஏகப்பட்ட டவுட்ஸ் விசாரிக்கணும். ஆனால் எப்படி நான் போகிற நிறைய விசாரிக்கணும் வரல. அப்புறம் அந்த 3.0 ஐடியை பற்றி நிறைய விசாரிக்கணும். அப்புறம் வந்து இந்த ஐடியில் பண்ணும்போதுலாம் வேறு ஐடி ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன், எங்கள் அப்பாவோட ஐடி. ஸோ அதில் ஓப்பன் பண்ணி அதை ஓட்ட முடியுமா, அது மாதிரி எக்கச்சக்க டவுட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் இல்லாமல் இன்னும் வெளியில் 6 வாரம் தான் இருக்குது. இந்த 6 வாரத்தில் ஏன்னா நம்ம 1 மாதம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி நேற்றோட ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் 2வது மாதத்தை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம 22 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ தடைகள் உங்களுக்கு வந்துச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளோ முட்டாள்தனம் நம்ம பண்ணியிருப்போம், எதனால நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய அனுபவம் கற்றுட்டாச்சு. ஸோ இப்போ எனக்கு தேவையானலாம் ஒன்றே தான் வரல. நான் தான் சொன்னல, எனக்கு வந்து எப்பயுமே பர்ஃபெக்டாக இருந்தால் நான் ஓட ஆரம்பிச்சிடுவேன். நல்லா கொஞ்சம் எதனா கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நான் அப்படியே ஸ்டாப் ஆகிடுவேன். அதுதான் என்னோட இது. அதே செட் ஆகிடுச்சுன்னா அப்படி போயிட்டே இருப்போம் இல்லையே. ஆனால் ஸ்டாப் ஆகி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படியே நின்றுவேன். ஸோ அதுதான் என்னோடய மைனஸ். ப்ளஸ்ஸும் சரி, என்னோடய மைனஸ் அதுதான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ எனக்கு அந்த 3.0 ஐடி வேணும்னு ஆசைப்படுறேன். 3.0 ஐடியும் அப்புறம் போரூர் ஜோனு, ஐப்பந்தாங்கல் ஜோனு, பாய்கடை ஜோனு, பூந்தமல்லி ஜோன், இந்த 4 ஜோனுமே இருந்து. ஸோ இந்த 3.0 ஐடி இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இந்த வேலையை, இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். 90% முயற்சி பண்ணுவார்களே. ஸோ அதுதான் அந்த அண்ணன் போய் விசாரிக்க போகிறேன் என்னன்னா அப்படின்னு சொல்லி. இந்த ஐடியிலே ஓப்பன் பண்ண முடியுமா, இந்த மாதிரி கேட்டு பார்க்க போகிறோம் அவர்களே. ஸோ இந்த ஐடியிலே ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா நான் எதிர்பார்த்தது போரூர் ஜோன் தான். நான் போரூர் ஜோனுக்காக மட்டும்தான் நான் சூப்பர் ஜோன் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் போரூர் தவிர மற்ற 2 ஜோன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஜோன்லையுமே வந்து சர்ஜே போட மாட்டாங்க. ஐப்பந்தாங்கல் ஜோனில் சர்ஜே போட மாட்டாங்க மேக்ஸிமம். அதே மாதிரி பாய்கடை ஜோனில் சர்ஜே போட மாட்டாங்க. அது எங்கெங்கேயும் உள்ளே போகுது. அதுக்கும் 20 ரூபா 25 ரூபா அவ்வளோ தான் வருது. 7 கிலோமீட்டர் 30 ரூபா அந்த மாதிரி தான் வருது. ஸோ ரொம்ப இதுவாக தான் உள்ள இருக்குது. ஸோ கைஸ், பெட்ரோல் போட்டு போயிடலாம். 2 லிட்டரு தான் போட்டிருக்கோம். 2 லிட்டர் இந்த பெட்ரோல் பேங்கில் வராதான். ஸோ கைஸ், நம்ம மறுபடியும் சங்கீதாக்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சு வரேன்னு நினைக்கிறேன். சங்கீதாக்கு 3 or 2 தெரில. கைஸ், டைம் கட்ட 9:30 ஆச்சு. ஸோ மறுபடியும் நம்ம சங்கீதாக்கு வந்துட்டு வரல. சங்கீதா ரெஸ்டாரண்ட்டுக்கு. இங்கே தான் நம்மளுக்கு பிடிச்ச பிளேஸு. அதே தான் அதே 70 ரூபா தான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு ஆர்டர் கூட போகல. இதுக்கு நம்ம எவ்வளோ ஹவர் லாகின் வந்துருக்கோம்னா 3 hour 8 நிமிஷம் லாகின் வந்துருக்கோம். 2 ஆர்டர் தான் அவங்களே பார்த்துருக்கோம். எனக்கு அந்த 3.0 ஐடி மட்டும் மாற்றணும். ஸோ அது மறுபடியும் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்லாம் வந்து ஐடிலாம் மாற்றினா டக்குன்னு மாற்றி விட்ருவாங்க. ஸோ ஃபஸ்ட்லாம் கால் பண்ணுவாங்க, மாற்றி விட மாட்டாங்க. சூப்பர் ஜோன்லாம் மாற்றினா 1 மாதம் ஆகும். ஒரு ஜோன் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் 1 வாக்லேயே பண்ணுவாங்க, 1 வீக்லேயே பண்ணுவாங்க. இப்போலாம் ரொம்ப லேட் ஆகுது ஒரு. ஸோ டிக்கெட் ரைஸ் பண்ணி விட்ருக்கேன். ஃபஸ்ட்டாக டிக்கெட் ரைஸ் பண்ணால் உடனே கால் பண்ணுவாங்க. இப்போலாம் காலே பண்ணுறதில்ல. ஸோ அது என்னென்னு பார்க்கணும். சரி இல்லை, நான் மற்றதெல்லாம் போக கண்டிப்பாக பண்ணுறேன்.
டைம் கரெக்டாக 11:40 ஆகுது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ என் பண்ணிருக்கோம்னா 171 ரூபாய் என் பண்ணிருக்கோம்லே. 4 ஆர்டர் பார்த்துருக்கோம். இப்போ ஆர்டர் இல்லாமல் தான் இருக்கும். சுத்தமாக ஆர்டரே போடல. ஆனால் ஐயப்பந்தாங்கள் கிட்ட கூட அப்படிக்கா அங்கேருந்து போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். ஆர்டரே போடல ஒருவர்களே. ஸோ அப்படியே அங்கே உட்காந்து எடிட்டிங்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒருவர்களே மண்டைக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் போகுது. பட் இது ஒரு கவலையான குழப்பங்கள்ன்றதை தாண்டி நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தோணுது. அதுவும் இல்லாமல் சூழ்நிலைகள் எல்லாம் சேர்த்து நம்மளை வச்சு செஞ்சிகிட்ருக்கு. ஸோ நாட்கள் வேறு ரொம்ப கம்மியாக இருக்கிறவர்களே. இன்னும் 47 நாளோ 46 நாளோ தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஒன்றும் 78,000 சம்திங் சம்பாதிக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதே ரூட்டில் போனால் கண்டிப்பாக முடியாது. ஸோ ஆனால் இப்போயும் நம்மளுக்கு ஒரு 5% 10% வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை தான் நம்ம தோண்ட போகிறோம். அந்த வாய்ப்பை எப்படி தோண்ட போகிறோம்னு சொல்லி ஏகப்பட்ட ஐடியாக்கள் மண்டைக்குள்ளே ஓடுது. ஆனால் இதே ரூட்டு மாதிரி நம்மளுக்கு இருந்தால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம சூப்பர் ஜோன் எனேபிள் ஆகிடுச்சு. பட் நம்ம சூப்பர் ஜோன் எனேபிள் ஆனால் நம்ம சர்ஜி போட்டிருக்க போர் ஜோன் நம்மளுக்கு எனேபிள் ஆகலை. ஸோ அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு நம்மளுக்கு இயற்கை வச்சுது. ஆனால் நம்ம இந்த வாட்டி ஸ்மார்ட்டாக ஆர்டர் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட மண்டைக்குள்ளே ஏகப்பட்ட ஐடியாஸ்லாம் வந்து போகுது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஐடியாஸை பண்ணால் இப்போயும் என்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒருவர்களே. ஸோ அந்த ஐடியா தான் வந்து நான் தோண்ட போகிறேன். அது என்ன ஐடியான்றதை நான் போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐடியா என்னென்னா, நம்மளுக்கு 3.2 ஐடி இருந்தால் நம்மளால் இப்போயும் வாய்ப்பு இருக்கிற இந்த சேலஞ்ச் அச்சீவ் பண்ணுறது. எப்படி அப்படின்னா, நான் போரூரில் ஒரு ப்ரோ ஒருத்தர் மீட் பண்ணியிருப்பேன். அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் பாய் கடையில் பார்த்துருப்பீங்க. நான் அந்த வ்ளாகாக மேக் பண்ணல. ஏன்னா நான் இது சொல்ல வேணாம் நம்ம உறவுகிட்ட, நம்ம நடக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம அன்றைக்கி பாய் கடையில் ஒரு தம்பி மீட் பண்ணும்போது அவர் பேர் வந்து பிரதீப் சம்திங் பிரதீப் தான். அவர் நம்ம உறவுகளாக மாட்டார் சப்ஸ்கிரைப் பண்ணி. அவர் எவ்வளோ வீக்லி ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா, வீக்லி 15K ஏர்ன் பண்ணுறாரு அவர்கள். அவர் சொல்ல 2000 அப்படி பெட்ரோல் போனாலும் வாரத்துக்கு 13,000 ஏர்ன் பண்ணுறாரு. ஆனால் அவரும் நான் இருக்கிற அதே ஹவர்ஸ் தான் அவரும் லாகின்ல இருக்கார். ஆனால் அந்த ஜோன் அப்படி. ஸோ போரூர் ஜோனு, ஐயப்பந்தாங்கல், ஐயப்பந்தாங்கல் ஏதோ சம்திங் பாய் கடை 3 இருக்கார். அந்த போரூரில் அடித்து நொறுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் காலையில் 8 மணிக்கு வந்து ஆன் பண்ணுறாராம். 11 மணி தான் அவர் அந்த ஆன் பண்ணுறாராம். நம்ம காலைல 5:30 மணிக்கு 6 மணிலாம் ஆன் பண்ணுறோம். ஆனால் அவர் 11 மணி தான் ஆன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஆஃப் பண்ணுவார். அப்புறம் 1 ஹவர் நம்மள மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணுவார். ஸோ ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11, 12, 1, 2 மணி வரைக்கும் விட்டு வரான். கிட்டத்தட்ட நம்ம போகிற ஆர்டர் தான். ஆனால் டைமிங் கூட கொஞ்சம் மாற்றி ஆர்டர் பண்ணுறாரு. ஆனால் அவர் 15K வந்துருக்கு போன வாரம்லாம். எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அவர் ஐடி வந்து நம்ம ஆர்டர் ஐடி கிடையாது, வீக்லி ஏர்னிங்ஸ் அந்த மாதிரி ஐடி கிடையாது. அவர் 3.2 ஐடி. அது வந்து ட்ரிப்ஸு கணக்கு. இத்தனை ட்ரிப்ஸ் இத்தனை ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி கணக்கு வருவலே. இப்போ எனக்கு அந்த ஐடி தான் எனேபிள் பண்ணணும். இப்போ அந்த ஐடி தான் எனக்கு எனேபிள் பண்ணணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அந்த ஐடி வந்து புதுசாக வரவங்க சேர்றவங்க மட்டும்தான் அது ஐடி கொடுக்குறாங்களாம். நம்மள மாதிரி பழைய ஆளுங்களாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஐடி இருந்தால் இப்போ நான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஐடியில் ஒரு ட்விஸ்ட்டு நம்ம பாருங்கள். இப்போ சூப்பர் ஜோன் போட்டல 1 மந்த் ஆகுமா இதை மாற்றி சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நம்ம நேரம் எப்படி மாறிச்சு பாருங்கள். ஆனால் இருந்தாலும் ஒரு அண்ணா டைப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐடியா மாற்றதுக்கு எப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கல. அவங்க கால் பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ணி கூட நானாக பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க காலே பண்ண மாட்டாங்க ஒரு முன்ன மாதிரி கிடையாது. ஸ்விக்கியில் முன்ன மாதிரிலாம் உடனே கால் வச்சுருப்பாங்க. என்னத்தையும் மேனேஜர் கால் பண்ணியிருப்பாரு. இப்போலாம் அந்த மாதிரி காலே பண்ண மாட்டாங்க யாரும். சொன்னால் நடக்குதுன்னே தெரியல. ஸோ அந்த இது பாருங்கள், அந்த ஐடி நம்மளுக்கு இப்போ எனேபிள் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஓட்டாமல் இருந்தால் நம்மளுக்கு அந்த ஐடி எனேபிள் ஆகும். இப்போ நம்மளால் அந்த ஐடி இருந்தால் மட்டும் அந்த ஐடி போரூர் ஜோனு, பாய்க்கடை, ஐயப்பந்தாங்கல், பூந்தமல்லி இந்த 4 ஜோனும் ப்ளஸ் அந்த ஐடி நம்மளுக்கு 3.2 ஐடி இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் இப்போயும் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு இப்போயும் நம்ம சேலஞ்ச் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் இன்னும் 6 வாரம் தான் இருக்குது. இந்த வாரம் இல்லாமல் வெளியில் இன்னும் 6 வாரம் தான் இருக்குது ஒரு. ஸோ இந்த 6 வாரம் அந்த தம்பி ஏர்ன் பண்ணுற மாதிரி 15,000 அதில் 2,000 அப்படி இப்படி பெட்ரோல் சாப்பாடு எல்லாம் போச்சுன்னா கூட மிச்சம் 13,000 இன்ட்டு 6 வாரம் போட்டால் கூட நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். இந்த வாரம் எப்படி கொஞ்சம் வந்துடும், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இப்போ நம்மளுக்கு அந்த ஐடியா எனேபிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் மேலே ஆகுமா அப்படின்னு ஒரு அண்ணா சொன்னாங்க. ஆனால் நான் டிக்கெட் ரைஸ் பண்ணி விட்றேன், அவங்க காலே பண்ண மாட்டாங்க. ஸோ நேரடியாக போய் தான் கேட்கணும். ஆனால் நேரடியாக இப்போ நம்மளுக்கு எங்கே அப்படி போகிற டைமே நம்மளுக்கு கிடையாது. அவங்களுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. வேறு ஒன்றா எஃப்எம் நம்பர் கொடுத்தாங்க. அந்த எஃப்எம் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டார் சுத்தமாக. ஸோ அதான் ஒரு என்ன பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாமல் இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம ஸ்விக்கியை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜொமேட்டோ போரூர் ஜோனில் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். போரூர்லலாம் எவ்வளோ சம்திங் சொல்கிறாங்க. டே மகேஷ், நீ இவ்வளோ அப்போ ஆர்டர் பண்ணுற, ஏன்டா நீ இப்படி இருக்க, போரூர் ஜோன் போட்டு ஜொமேட்டோ ஓட்டிடுறா, உனக்கு வீக்லி ஜாயினிங் முடிச்சும் வரும். அதே மாதிரி நீ ஒரு நாளைக்கு 1,500 1,600 வந்துடும், நீ இந்த டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ணலான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு அடிக்க தினமும் கால் பண்ணி சொல்கிறான். நான் தான் சொன்னேன், நண்பா இந்த மாதிரிடா நம்ம இந்த சேலஞ்சு ஸ்விக்கியில் இறங்கிட்டோம், இதை நம்ம பண்ணிடலாம்டா, இதிலே பண்ணி ட்ரை பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி நான் போரூர் ஜோன் அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்ததால் சூப்பர் ஜோன் போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம நேரம் பாருங்கள், நான் போரூர் ஜோன் தான் வேணும்னு சொல்லி கேட்டேன், சர்ச்சு அங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த ஜோனை தவிர இன்னும் 2 ஜோன் கொடுத்துருக்காங்க. அந்த ஜோனில் சர்ச்சே கிடையாது, ஆர்டர் பெருசாக கிடையாது. அங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி போனால் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஒரு டேஸ் நம்ம மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் பீஸ் அட்லி வந்து உட்காந்துருக்கோம். கீழே ஒரு ப்ரோ நேற்று தான் கமெண்ட் பண்ணான்னு நினைக்கிறேன்.
என்ன ப்ரோ உங்களை பார்க்குறதுக்காக பீஸாவில் நிறைய வாட்டி வந்து போனோம். நீங்கள் எங்கேயா போயிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி இத்தனை நாள் நம்ம சூப்பர் ஜோனு அப்புறம் நிறைய ஆன்லைன் ரொம்ப போடுவோம். ஆனால் இந்த பக்கமே வரல, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட ஆச்சு. இன்றைக்கி டேட் வந்து என்னென்னா வெனஸ்டே 20th March. இன்னைக்கு நம்ம இங்கே தான் இருக்கோம், பீஸாட்டில் தான். இதுக்கப்புறம் மேபி வருவோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணலாம் ப்ரோ. சரி ஓகே, இல்லை டைம் கரெக்டாக என்னென்னா 12:09 தான் ஆச்சு. அதான் அதே 121 ரூபா தான் பார்த்துருக்கோம், இன்னும் ஆர்டர் போடல. சரி நம்ம எவ்வளோ லாகின்ல அவசியம் இருந்திருக்கோன்னா 5 hour 48 நிமிஷம் நம்ம இருந்திருக்கோம் ஒரு. ஓகே, நான் ஆர்டர் எப்போ தான் போகிறான்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் போக கண்டிப்பாக பண்ணுறேன். வேறு லெவலில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு துளி கூட நான் கவலைப்பட போகிறதில்ல. என்னடா மகேஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு வெயிலில் காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா அவர்களே, ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக போயிருக்கு. ஆனால் டிஸ்பிளேக்கு எதுவும் ஆகலை, டெம்பர் கிளாஸ் மட்டும்தான். இந்த சைடில் கீழே ஃபோனுக்கு எனக்கு எந்த ஒரு சின்ன அடிமை பண்ணல. இந்த டெம்பர் கிளாஸ் மட்டும் உடஞ்சி போயிருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா அவர்களே? சுக்குநூறாக போயிருக்கீங்களா? எப்படா மகேஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை. ஒரு மணி நேரம் ஆர்டரே வராமல் இருந்தது. என்னடா அது ஆர்டரே வர மாட்டேது அப்படின்னு சொல்லி ரொம்ப காலையில் இருந்தேன். டக்குன்னு ஒரு ஆர்டர் அடித்த உடனே டக்குன்னு அவசரத்தை டக்குன்னு போகும்போது கையில் வந்து பொத்துன்னு கீழே வந்துச்சு ஒரு. ஸோ ஐஃபோன் இந்த கையில் வச்சுருந்தேன், ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் வச்சுருந்தேன். சரி அப்படியே குதி அந்த உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சாஞ்சி உட்காந்துட்டு முன்னாடி இப்படியே சில்லான்னு இப்படி கொஞ்சம் எகுர்னா அது லைட்டாக கையிலேருந்து கீழே தான் வந்துச்சு. பட் 100% மை மிஸ்டேக் தான், பரவாயில்ல, இது ஒன்றும் மாற்றிக்கலாம். ஆனால் ஒன்று சந்தோஷம் என்னன்னா டிஸ்பிளேக்கு எதுவுமே ஆகலை. அதுவும் ரொம்ப பொத்துன்னு போய் இப்படி அடிச்சது கீழே. நான் டிஸ்பிளேக்கு எதுவும் ஆகிடுமோ சொல்லி பயந்தேன், ஆனால் எதுவுமே ஆகலை. ஸ்க்ராட்ச் டெம்பர்லெஸ் மட்டும் தான் போயிருக்கு. அது மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தெரிஞ்ச அண்ணாக்கல்ல கம்மி பண்ணி தான் மாற்றிறாங்க. போன வாரம் தான் டிஸ்பிளே டெம்பர்லெஸ் மாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பையன் காலேஜில் இருப்பான், அவன் எப்போயுமே இந்த மாதிரி தான் டிஸ்பிளே போட்டு உடச்சிக்கிட்டே இருப்பான். நான் அப்போ நினைப்பேன், என்னடா இது ஒரு ஃபோனை கூட ஒழுங்காக வச்சுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ பாருங்க, நானே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதோட 2வது வாட்டி நினைக்கிறேன். அன்றைக்கி ஒரு நாள் பைக்கில் பொத்து கீழே வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. சார் டிஸ்பிளேன்ற பாருங்கள், டிஸ்பிளேலே வருது, டெம்பர் கிளாஸ் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு அகைன் ஒரு வாட்டி போச்சு. ஸோ கைஸ் டைம் கரெக்டாக 2:45 ஆகுது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 360 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஒரு. இன்னும் சிங்கிளுக்கு வந்து 258 ரூபா பார்க்கணும் சிங்கிளுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது ஒரு. சூப்பர் சோன் போரூர் தான் சூப்பர் சோன் தான் பெஸ்ட்டு. மற்றது எல்லா சோனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆர்டர் கொஞ்சம் வருது, நிறைய வரவே மாட்டேங்குது. ஸோ இந்த டைமில் தான் இங்கே தான் உட்காந்து எடிட்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ அச்சே அதோட அந்த ஃப்ளாட்டை தான் டெலிவரி கொடுத்து வந்து உட்காந்துட்ருக்கேங்க. நல்லா ஜாலியாக தான் இருக்குது. பட் இந்த போரில் மட்டும் என்ன போல இருக்கலாம். சரி ஓகே, இல்லை மற்றலாம் போக கண்டி பண்ணுறேன் அவ்வளோ. ஸோ உறவுகளே இன்னொரு விஷயம், ஸோ இதை பாருங்கள், கரெக்டாக 7.5 கிலோமீட்டர் போயிருக்கோம், 44 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு அவங்க 10 ரூபா தரணும். அப்போ 7.5 கிலோமீட்டர்னால் 70 ரூபா தரணும். அது மட்டும் இல்லை, நம்ம போய்ட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும் நம்ம ஜோனுக்கு. ஸோ ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டானா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இஷ்யூ வித் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இன்கரெக்ட் ட்ராவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். இன்கரெக்ட் ட்ராவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்து டிக்கெட் ரைஸ் பண்ணி விடுங்க ஒரு. அவங்க இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு எல்லா ஆர்டருக்கும் நீங்கள் தப்பு தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். ஸோ பாருங்கள் 5.5 கிலோமீட்டர் 29 ரூபா போட்டிருக்காங்க. எல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ இதை பாருங்கள் இல்லை, அதே மாதிரி தான் சண்டே நான் டிக்கெட் ரைஸ் பண்ணி விட்டேன். ஸோ இதை பாருங்கள், ஸோ 16 14 ஸோ இவரெல்லாம் நம்மளுக்கு வந்து தப்பாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களா பார்த்துட்டு கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் தப்பாக போடுவாங்க. நம்மளா டிக்கெட் ரைஸ் பண்ணால் மட்டும் தான் அவங்க காசு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் போடுறாங்க. நம்மளா கேட்டால் நம்ம கேட்காத பட்சத்தில் அவங்களே வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் 7 கிலோமீட்டர் போயிருக்கீங்க உங்களுக்கு 44 ரூபா அந்த மாதிரி தான் தந்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ணி விடுங்க, அவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஒரு. நான் அந்த மாதிரி தான் எனக்கு எல்லா ஆர்டருமே அப்படி தான் இருக்குது. அது எல்லாத்துக்குமே டிக்கெட் ரைஸ் பண்ணி விட்டு தான் இருக்கேன், போட்டுருக்காங்க. ஆனால் இது நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுக்கே சொல்லியிருப்பாங்க. அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்டா மகேஷ் ஒரு மாதிரி பேசுகிறேன் கூட ரொம்ப டயர்டாக இருக்கு ஒரு, என்னன்னு தெரில. வெயில் வர செம்மையாக அடிக்குதா? சரி இல்லை மற்றலாம் போக என்ன பண்ணுறேன். ஸோ கைஸ் டைம் என்ன கரெக்டாக 5:09 ஆச்சு. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்? 624 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் டெய்லிக்கு இன்னும் 18 ரூபா பார்க்கணும் ஒரு. இந்த டைமில் நம்ம பேட்ச் ஆர்டர் போட்டாங்க. அது எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு போக மோட்டர் ரைடிங்கில் சொல்கிறேன். அப்புறம் வந்து
டிப்ஸு கணக்கு வராதுல்ல ஒரு 624 ரூபா 625 ரூபா பார்த்தா டெய்லி முடிஞ்சிடும். பட் டிப்ஸ் 20 ரூபா போட்டுருக்காங்க காலிலேருந்து. 20 ரூபா தான் டிப்ஸே நமக்கு வந்திருக்கு. அது ஒரு இல்லை சரி ஒரு இல்லை மற்றெல்லாம் போக பண்ண மாட்டேன். நம்ம ஒரு ஆர்டர் இப்போ வந்ததில்ல, அது பக்கத்துலேயே பஜ்ஜி கடை. சரி அதான் வந்து சாப்பிடலாம் வந்துட்டேன். அவருக்கு ரொம்ப பசி. ரொம்ப பசியில் சாப்பிட்றாங்க. சுகம் இருக்குது வேறு. சரி ஒரு அப்புறம் போக கண்டிப்பாக. ஸோ கைஸ் இது பாருங்கள், இதுதான் போரூர் ஜோன் தான். இப்போ போரூர் ஜோனில் தான் நம்ம டெலிவரி கொடுக்க போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம பிக்கெட் எடுத்தது ஐப்பந்தாங்கல் நம்மளுக்கு சர்ச் இல்லை. ஸோ அங்கே எடுத்து இங்கே கொடுக்குறோம். எனக்கு இங்கேயே எடுத்து சர்ச்சோடு எடுத்து கொடுக்க தெரியாதா? அதுதானே நாங்கள் போரூர் ஜோன் கேட்டோம். ஏன் அப்ளை ஆகலை? இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு தான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அது என்னன்றதை வீட்டில் போய் சொல்கிறவங்கள உங்களுக்கு. ஸோ அந்த பிளான் தான் பண்ணால் தான் நம்ம இதை ஜெயிக்க முடியும். இதே இப்போ நம்ம போகிற ரூட்டில் போனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. சரி இவங்க என்ன தான் ஒரு நாளைக்கு 1000 1500 பார்த்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, கஷ்டம். இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்க போகிறோம். அந்த முடிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த முடிவு எடுத்தால் தான் நம்ம இந்த 1 lakh டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். கீழேருந்தே கூட பார்த்து பண்ண முடியும். ஆனால் அது 3 பாயிண்ட் ஐடின்ற ஒரு ஐடி தேவைப்படும். நமக்கு இப்போ அந்த ஐடி நம்மளுக்கு அப்ளை இல்லை. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா இது போட்டாலும் எங்கள் அப்பா ஐடி ஓப்பன் பண்ணாலும் ஸோ ஆனால் அது வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்கு இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக அப்படி பண்ணால் ஐடி பிளாக் பண்ணுவாங்க. சரி அதனால் நம்ம இந்த ஐடியில் என்ன ஆகிற வரைக்கும் நம்ம ஜொமேட்டோ ஓட்டலாம் அப்படின்றா. சரி அதனால் நான் வீட்டில் போய் சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ கைஸ் இந்த ஃபேட்டில் தான் நம்ம டெலிவரி கொடுக்க வந்தோம். டெலிவரி நான் யாருக்கு திரும்ப கொடுத்துருக்கேன் யாருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாமா? யாருக்குன்னா நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்கேன். 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நான் கோயட் தான். அப்போ வந்து ஒரு பொண்ணு எங்கள் கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணு, என்னடா ஸோ எங்கள் கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணு, அவங்கள்ட்ட தான் இப்போ டெலிவரி கொடுத்தேன். ஸோ அவங்க ஐ கான்டாக்ட் கூட பார்த்தோன்னா அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு என்ன. நான் தான் டக்குன்னு கொடுத்துட்டு ஓகே 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 ஓகேண்ணா 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 மறந்துட்டேண்ணா. ஒரு ஆக்சுவலாக நம்ம அப்படி போனால் தான் அங்கே கூப்பிட்ருக்காங்க போல். வேறு ஒரு ஹாப்பினஸ்லேயே வந்து நல்லா மறந்து வந்துட்டேன். அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக முன்னாடியே அப்படி போனப்பா அப்படின்ட்டு. நான் வந்து இந்த ஒரு விஷயம் நடந்ததில்ல, அதனால் மறந்துட்டேன். மேபி அந்த வாட்ச்மேன் நம்ம திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திட்டினா வாங்கிக்க வேண்டியதான், லப்பு நம்ம தானே. எப்படிப்பா? சாரிண்ணா. எப்படிண்ணா போனோம்? இல்லை கேட்கலண்ணா, ஹெல்மெட் வச்சுருக்கேன் கேட்கல. சாரிண்ணா. எப்படி போனோம் இப்போ? இல்லை ஓகேண்ணா. அவங்க பார்த்துருப்பாங்க, இவனா அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்கம்மா என்ன. அவங்க அவங்க கண்ணிலே தெரிஞ்சது. ஆனால் என்ன டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு என்னப்பா எந்த வேலையுமே தப்பான வேலை இல்லை. எந்த வேலையும் செய்வேன் அதில் ஏற்றத்தாழ்வு ஏது. எந்த வேலையுமே இந்த மேலே கீழே கிடையாது. நம்ம எல்லா வேலையும் நேர்மையாக செய்யலாம். ஸோ அப்புறம் நம்ம எந்த வேலை இப்போ செய்கிறன்றது முக்கியம் இல்லை, ஃப்யூச்சரில் நம்ம எங்கே இருக்க போகிறன்றது தான் அங்கே முக்கியமே. ஸோ ஆனால் அவங்க மூஞ்சிலே ஒரு மாதிரி சிரிப்பு தெரிஞ்சுதுப்பா இவனா அப்படின்ற மாதிரி. கைஸ் இன்னும் அந்த விஷயங்கள் தான் மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க கண் அந்த அப்படியே இவனா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்து இப்போ நாங்கள் ஒரு மாதிரி ஜாலியான மெமரிஸ். ஸோ அவங்க பேர் நான் சொல்ல ஆசைப்படல. ஸோ அவங்க பேர் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஃப்யூச்சரில் மேபி அவங்க நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க இப்போலாம் வாய்ப்பு இல்லை. மேபி ஃப்யூச்சரில் நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு அப்போ நம்ம சுகி வீடியோஸ் போட்டிருக்கிறது, சுகி சேலஞ்ச் பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க வந்து நம்ம இப்போ இது போனால் அதை நம்மளை பற்றி என்ன பேசியிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க மேக்ஸிமம் 90% வாய்ப்பு இல்லை, பட் கொஞ்சோண்டு வாய்ப்பு இருக்குது. மேபி இதை இப்போ நான் பேசுகிறது அவங்க ஃப்யூச்சரை பார்க்க கூட செய்யலாம். ஏங்க உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷங்க. உங்கள் கண்ணிலேயே ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க என்ன தெரியுது. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ஸோ கைஸ் டைம் கரெக்டாக 11:30 ஷார்ப்பாக 11:31 உங்களுக்கு தெரியுதா? ஸோ தெரியும் உங்களுக்கு, பிளராக இருந்தாலும் கண்டிப்பாக தெரியும். டைம் கரெக்டாக 11:31. இந்த டைமில் தான் நான் எண்டிங் வீடியோவே இது ஷூட் பண்ணுறேன். சரி ஸோ ஏன் ப்ரோ இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம உறவுகள் நினைக்கலாம்.
நம்ம ஒரு நாள் வந்து மிஸ் ஆகிடுச்சு இல்லையா, நம்ம பையா ஏமாற்றிருப்பாங்க, அதனால் ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அன்றைக்கி வந்து வீடியோ போட முடியல. அதனால் முந்தா நேற்று நடந்தது இன்றைக்கி, இனி நடந்தது நாளைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுகிட்டே வந்துட்டு வந்திருப்போம். அது நிறைய பேர் கனெக்டடாகவே இருந்திருக்காது. முந்தா நேற்று நடந்தது இன்றைக்கி போடாமல் கனெக்டடாக இருந்திருக்காரு. நம்ம உறவில் சொன்னாங்க, ப்ரோ இன்றைக்கி நடந்தது நாளைக்கு, நாளைக்கு நடந்தது நாளைக்கு அப்படி போட ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம உறவுகள் ஒருத்தவங்க சொன்னாங்க. சரி அதை தான் ட்ரை பண்ணி ஒரு வேலையை முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கே வந்து நம்ம காலையிலேருந்து 2 வீடியோ போட்டோம். காலைல 10 மணிக்கு அந்த டைம்லேயே ஒரு வீடியோ போட்டோம். அப்புறம் இப்போ 11 மணிக்கு ஒரு வீடியோ போட்டோம். அதுக்குள்ளே நம்ம வீடியோக்கள் ஒரு 100 வியூஸ் மேலே இப்போயே போயிடுச்சு. போட்டு ஒரு 100 வியூஸ் மேலே போயிடுச்சு. 100 வியூஸ்லாம் எனக்கு ஒரு பெரிய கனவு. அது வந்து 100 வியூஸ் போயிடுச்சு. ஸோ ஒரே நாள் நம்ம வீடியோ போட்டோம். அது இன்றைக்கி நடந்தது நாளைக்கு, நாளைக்கு நடந்தது நாளைக்கு அப்படி போட்டுருந்தேன் நான். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன். சரி பண்ணி முடிச்சு இப்போ தான் அப்லோடே பண்ணேன். அது போஸ்ட்டும் ஆகிடுச்சு. நம்ம 5G சிம் வேறு வாங்கிட்டல ஏர்டெல்லு. செம்ம ஸ்பீடாக இருக்கிற ஒரு 5G ஏர்டெல்லு. ஸோ அது நம்ம ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஸோ அதான் லேட் ஆகி போச்சு எடிட்டிங் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து சரி ஓகே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் நம்ம பற்றி பேச போகிறோம். இந்த சேலஞ்சு நம்ம இறங்கிட்டாலும் ஒரு 75 நாள் 1 லேக் சம்பாரிச்சாகணும்னு சொல்லி. இதுக்கப்புறம் பயங்கரமான சீரியஸாக நம்ம இருக்கணும். இந்த 30 நாள் எக்கச்சக்க தொழில் அனுபவிச்சிருவோம். கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி இன்சென்டிவ் விட்டோம் யாருமே இருக்க முடியாது. 3 வாரம் தொடர்ந்து விட்டுட்டோம். அப்புறம் 6-7 நாள் மேலே ஃபுல்லாக அத்தனை அவர் இருந்து இன்சென்டிவ் விட்டதே மேபி நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நேரம் அப்படி நம்ம இந்த மாதிரி சேலஞ்ச் வைக்கும்போது ஏகப்பட்ட வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்ம உறவுகள் 2வது நாளே வந்து ஒரு கமெண்ட்ஸ் போட்டுப்போம் நினைக்கிறேன், ப்ரோ நீங்கள் சேலஞ்ச் இதை அச்சீவ் பண்ண உங்களுக்கு யாரும் செய்வின்னு வச்சுட்டாங்க அப்படின்றது. கிட்டத்தட்ட எனக்கு அது கூட தோணுது. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ இனி கூட பாருங்கள் டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. ஸோ இது கூட பரவாயில்ல, இது நம்ம மேலே தான் மிஸ்டேக் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. வீக்லின்னு சொல்லி 3 வாரம் விட்டுருச்சு. இது வரைக்கும் 3 வாரம் தான் வீக்லின்னு சொல்லி தொடர்ந்து விட்டதே இல்லை. பட் இந்த சேலஞ்சுக்காக நம்ம விட்டுட்டோம். இத்தனைக்கும் அவ்வளோ வாரம் ஆர்டர் பண்ணி அவ்வளோ நேரம் இருந்து நம்ம விட்டுட்டோம். சரி ஒன்றுங்க அவன் இந்த மாதிரி 3 வாரம் வந்து நம்ம 3 வாரம் வந்து நம்ம ஃபுல்லாக விட்டுட்டோம். இதுக்கப்புறம் பயங்கர சீரியஸாக இருக்க போகிறோம். நிறைய அனுபவங்கள் கிடச்சிது 3 வாரம். சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை நம்ம போக பேசலாம். இனிமேட்லேருந்து பயங்கர சீரியஸாக நம்ம ஒரு முடிவு எடுக்க போகிறோம். அந்த முடிவு என்னன்றதை நம்ம இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரி ஓகே ப்ரோ, முதல்ல நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க, எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கீங்க, முதல்ல எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கேன் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல நம்ம நீங்கள் 14 ஆர்டர் பார்த்துருக்கோம். 14 ஆர்டர் நம்ம பார்த்துருக்கோம். நடுவில்லாம் சில டைம் 1 hour 2 hour ஆர்டரே போடல. அதுவும் நான் எதிர்பார்த்தது போர் ஜோனு. சரி அதெல்லாம் நம்ம இப்போ பேசலாம். நான் எதிர்பார்த்தது கிடைக்கல. இது வரைக்கும் நம்ம ஒரு ரேட்டு எக்கச்சக்கவாட்டி சொல்லியிருப்பேன், ப்ரோ போர் கிடைக்கல ஏன் ப்ரோ இத்தனை வாட்டி சொல்கிறீங்கன்னு சொல்லி முடிக்க நினைக்கலாம். பட் அந்த வாட்டி மனசு தாங்கல ஒரு. ஏன்னா நான் ரொம்ப நாள் அதிகம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் இதனோடு சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, சூப்பர் ஜோன் என்ன விளாட்டும், சூப்பர் ஜோன் விளாட்டும் நம்ம பண்ணலான்ட்டு. நான் ஏன் அத்தனோடு சொல்லியிருப்பேன்னா போரூரில் சர்ஜரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் போரூரில் சர்ஜரி இருக்குது. நம்ம இந்த சேலஞ்ச் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக சொல்லி நான் போரூர் தான் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ஆசைப்பட்ட போரூர் ஜோனை தவிர மற்ற 2 ஜோனுமே கிடச்சிருக்கு. அதுதான் நம்ம நேரம். சரி அதுதான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம போக பேசலாம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம 12 hour 9 நிமிஷம் நம்ம லாகில் இருந்திருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சைடில் போட பாருங்கள். 12 hour 9 நிமிஷம் நம்ம லாகில் இருந்திருக்கோம். மொத்தம் நீ டோட்டல் ஆர்டு ஏர்னிங்ஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 696 ரூபாய் 696 ரூபாய் நம்ம ஆர்டர் ஏர்னிங்ஸு. ஆனால் நான் 6:30 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணிட்டு வருவேன். ஏன் அப்படின்னா எடிட்டிங் பண்ணி கொடுக்கணும். அந்த ஒரு ரிசர்ச்சில் அது கொடுக்கணுன்றதுக்காக மீட்டிங் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. ஸோ அதுதான் அதனால் நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். நீங்கள் 696 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ இன்றைக்கி பெட்ரோல் எவ்வளோ போட்டுங்க. அப்புறம் ஒரு வேளை நம்ம பெட்ரோல் வந்து 252 லிட்டர் தான் போட்டோம். பட் 257 நான் கணக்கு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நாளைக்கு அதிகமாக போகிற மாதிரி வந்துச்சுன்னா அதனால் 257 கணக்கு வச்சுக்கிறேன். ஸோ கணக்கு போட்டேன். ஆனால் நம்ம 2 லிட்டர் தான் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கு பதில் நாளைக்கு வந்து 3 லிட்டர் நம்ம போட்டுடலாம். நாளைக்கு வந்து நம்ம 3 லிட்டராக போடலாம். சரிங்களா அதனால் அது கணக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து 704 ரூபா. ஸோ இது 2த்தையும் கவுண்ட் பண்ணோம்னா 23,622 ரூபா. ஸோ வீடியோ இது மாதிரி சின்ன குறைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் மன்னிச்சிக்க முறையில். ஏன்னா இப்போ தான் போக நான் கற்றுட்ருக்கோம். ஸோ அதாவது டே 1லேருந்து 31 வரைக்கும் 23,622 ரூபாய் இருக்கிறவங்களே. ரொம்ப கம்மி பட்சமாக 22,622 ரூபா மெயின் பண்ணியிருக்கோம். பட் இதே ரூட்டில் போனால் கண்டிப்பாக இந்த சேலஞ்சை நம்ம அச்சீவ் பண்ண முடியவே முடியாது. இதே ரூட்டில் போனால் நான் நினச்சிட்டு இருந்தது போர் ஜோன் வந்துட்டோம் நம்ம பொறுமையாக நினச்சா அதுலேயும் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வச்சு ஐயப்பந்தாங்கோல் ஜோனு இந்த ஜோன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அது என்ன யாரோட இதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இதே மாதிரி இந்த ரூட்டில் போனால் கண்டிப்பாக இது நடக்காது. நான் போர் ஜோன் இருந்தால் காலைல 5 மணிலாம் நம்ம போயிடலாம். அங்கே போயிட்டு அங்கேயே சர்ஜரி இருக்கும். நம்ம அங்கேயே தங்கி அங்கேயே சர்ஜரி ஃபுல்லாக எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1,500 ரூபா 1,700 ரூபா நம்ம பண்ணி தான் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். உண்மையாக அங்கே ஏன் பண்ணுறாங்க அவ்வளோ இருக்காங்க இல்லை. பட் நம்மளுக்கு அந்த ஜோன் கிடைக்க மாட்டேங்குது. சரி அதனால் நான் என்ன பிளான் போட்டிருக்கேன். இப்போ நான் பிளானிங்க்கு வரேன். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா இப்போ நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறது ஸ்விக்கில் இருந்தாலே நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்றத நான் சொல்லிடுறேன். அது 3.0 ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன ப்ரோ ஐடி அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஆர்டர் கணக்கு. இப்போ நம்ம வந்து வீக்லி இன்சென்டிவ் அதெல்லாம் பார்க்குறோம்ல
அது வீக்லி இன்சென்டிவ்லாம் கிடையாது. ஆனால் ஆர்டர் கணக்கு, இத்தனை ட்ரிப்பு கணக்கு, இத்தனை ஆர்டர் நீங்கள் பாருங்கள், இத்தனை ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 இன்சென்டிவ், 16 ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 இன்சென்டிவ், 27 ஆர்டர் இந்த ஒரு நாளுக்குள்ளே 12 மணிக்கு டைம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன், அதை கன்ஃபார்ம் தெரியல, பட் அவ்வளோதான் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் 26 ஆர்டர் அசல்ட்டாக பார்த்துக்கலாம். 500 600 இன்சென்டிவ், தினமுமே அந்த மாதிரி 600 700 அந்த மாதிரி இன்சென்டிவ். ஸோ அந்த மாதிரி பார்த்து ஒரு தம்பி போரூர் சொன்னு, அவர் என்ன சொன்னால் போரூர் ஐயப்பந்தாங்கல் பாய்கடை இந்த 3 சொன்னு. அந்த தம்பி வந்து வீக்லி 15,000 ஏர்ன் பண்ணுறாரு. ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஆன் பண்ணுற மாதிரி தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு காலைல 11 மணி தான் ஆனே பண்ணுவாராம். 11 மணிக்கு காலைல ஆன் பண்ணி 3லேருந்து 4 மணிக்கு ரெஸ்ட். நம்ம எப்படி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருப்போம், அந்த மாதிரி ரெஸ்ட் எடுப்பார் 3 நாள். அதுக்கப்புறம் 4லேருந்து ஒரு 11 12 அந்த டைம் ஃபுல்லாக ஓட்டுவார். கிட்டத்தட்ட நம்ம ஆர்டர் தானே வச்சுக்கலாம், நம்மளும் அந்த மாதிரி கண்டிப்பாக ஆர்டர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கொரோனா திரும்ப சர்ஜிலாம் அங்கே இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் போட்டு அவர் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுப்பாரு, 15,000 ஏர்னிங்ஸ். சரி, அந்த 15,000 எப்படி அடிச்சு பிடிச்சி மேக்ஸிமம் 257 பெட்ரோல் போட தேவையில்லை. ஸோ அது 257 அது அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 2,000 போய்ட்டு வச்சுக்கலாம். பெட்ரோல், சாப்பிடு, சமோசா கிமோசா நம்மளுக்கு 2,000 போய்ட்டு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா கூட 13,000 நம்மளுக்கு வாரம் வரும். 13,000 இன்ட்டு இன்னும் வெளியில் 6 வாரம் இருக்குது, இந்த வாரம் இருக்குது. இதை போட்டாலே 80,000 கண்டிப்பாக அந்த ரேட் நான் போடுறேன். இருங்க, எதுக்கு போட்டு பார்க்கல, பட் இருந்தாலும் நான் வேறு போடுறேன். இருங்க ஒரு நிமிஷம். 13,000 இன்ட்டு 6 இதை பாருங்க, ஒரு 13,000 இன்ட்டு 6ன்னு போட்டாலே 78,000 வந்துடுது. ஸோ 78,000 வந்தால் நம்ம இப்போ கூட ஜெயிச்சிடலாம். இன்னும் 6 வாரம் வெளில இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அந்த ஐடி என்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணது நான் ரெடி. ஆனால் இன்னும் ஒரு ட்விஸ்ட்னா, நம்மளுக்கு இப்போ அந்த ஐடி தரமாட்டாங்க. அந்த ட்ரிப்பு கணக்கு ஐடி நம்மளுக்கு தரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து 1 மாதம் ஓட்டாமல் இருக்கிறவங்க தான் அந்த ஐடி தருவாங்க. நான் மேக்ஸிமம் நாளைக்கு அதிகபட்சமாக நாளைக்கு முயற்சி பண்ணி பார்க்குறேன். கஸ்டமரை கிட்ட கால் பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ணுறவங்களே காலே பண்ண மாட்டாங்க. சுத்தமாக ரெஸ்பான்ஸே எல்லாம் 10 வாட்டிக்கு மேலே டிக்கெட் ரைஸ் பண்ணி டைம் கிடைக்கும் போது அப்பப்போ ஆர்டர் இல்லாத போல டிக்கெட் ஒரு பக்கம் எடிட்டிங் பண்ணிருப்பேன், ஒரு பக்கம் டிக்கெட் ரைஸ் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி அப்பப்போலாம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் சுத்தமாக காலே வர மாட்டேங்குது. நானும் சரி எஃப்எம் மேனாகிட்ட வந்து மேனேஜர் நம்பர் வாங்கி பண்ணுறேன். அந்த அண்ணா காலே எடுக்க மாட்டார் ஒரு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு அன்றைக்கி போயிட்டு வந்தேன். அன்றைக்கி அந்த ஆஃபீஸுக்கு நம்ம போனால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவன் பண்ணுறேன்னு சொல்லி அதுவும் ஒழுங்காக பண்ணல, போர்வன் கேட்டால் அதுவும் ஒழுங்காக பண்ணல. ஸோ இந்த மாதிரி இருக்குது. சொன்னால் நாளைக்கு நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி நமக்கு தெரிஞ்சால் நான் மூலியமாக ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் கஸ்டமர் கேட்டேன். நம்ம ஆர்டர் இருக்கும்போதே ஒரு கஸ்டமர் கால் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறேன் இந்த மாதிரி அப்படின்றது. ஸோ அது எதனா பண்ண முடியாதா பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 28 நாள் ஓட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஐடி பண்ணி விட்ருவாங்களாம். 28 நாள் நீங்கள் ஓட்டாமல் இருந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எக்கச்சக்க வாட்டி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி சார் ஏன் ஒன்று லாகின் பண்ணாமல் இருக்காங்க, சார் ஏன் ஒன்று லாகின் பண்ணாமல் உங்கள் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த டைமில் நம்ம இதை கேட்டால் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆனால் 28 நாள் ஓட்டாமல் இருக்கணும், பரவாயில்ல நம்ம ஓட்டாமல் இருக்கலாம். அதனால தான் இப்போ நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா, இந்த ஒரு வாரம் நம்ம ஸ்விக்கியில் ஃபுல்லாக அல்ட்ராவில் 4லேருந்து சின்சியராக நம்ம ஆர்டர் போட்டுட்டு இந்த வாரம் வீக்லியும் நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இந்த வாரம் வீக்லி ஒரு 7,000 ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 7,000 8,000 நம்ம எடுத்துட்டாங்க. இன்னும் 6 வாரம் இருக்குது. இந்த 6 வாரம் நம்ம ஜொமோட்டோவை ஜாயின் பண்ண போகிறேன். எஸ், இது நான் தெளிவான முடிவு தான். யோசிச்சு ஒரு 20 நிமிஷம் நான் வெளியில் உட்காந்து யோசிச்சு தான் நான் தெளிவாக முடிவு எடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, திங்க், பிளான், எக்ஸிக்யூட். நான் நல்லா திங்க் பண்ணிட்டு யோசிச்சு தான் முடிவு எடுத்துருக்கேன். பிளான் நம்ம போடணும். இனிமேல் பிளான் போட நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பிளான் போடாமல் இருக்கக்கூடாது. சின்ன பிளான் போடணும். நான் இது பிளான் போட்டிருக்கேன். ஆனால் இது வந்தியாச்சுன்னு சொல்லி அதற்பால ஜஸ்ட் ஒரு பிளான் மட்டும் நான் போகிறேன். ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜொமோட்டோவில் நம்ம சேர போகிறோம்ல, இந்த வாரம் மேபி மண்டேலேருந்து ஓட்டலான்னு இருக்கேன். சனிக்கிழமை ஈவினிங்கே நான் சேர்ந்துருவேன் நினைக்கிறேன். சனிக்கிழமை ஈவினிங் சேர்ந்துட்டு நம்ம ஜொமோட்டோ ஓட்டலாம்ல. ஜொமோட்டோ போர் ஜோன் மட்டும் போட்டுட்டு அது என்னன்னு நாலுலேருந்து விசாரிச்சு போர் ஜோனில் போட்டு நம்ம ஓட்டிடலாம். ஸோ அதில் வீக்லி வந்து அந்த 1 மாதம், அதாவது 4 வாரம் இருக்குல்ல, 28 நாள். அந்த 4 வாரம் மேபி அவங்க இதில் 2 வாரம் கழிச்சு அவங்க நம்ம எனேபிள் பண்ணி விடலாம். அந்த ஐடி எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நான் ஓட்ட போகிறேன். எல்லாம் ஓட்ட போகிறது கிடையாது. எல்லாம் அவங்க எப்போ எனேபிள் பண்ணாலும் அப்போ ஓட்டிக்கலாம். ஏன் அப்படின்னா சுத்த வேஸ்ட் சொல்லிட்டேன். நீங்களே நம்ம ஒரு எக்கச்சக்க பேர் சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்கிறான், டே மகேஷ் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வச்சுட்டு இருக்க, நீ முட்டலா நீ அதில் சூப்பராக தராங்க, அதில் போகாமல் இந்த சேலஞ்சுக்காக இதில் இருக்கிற சேலஞ்ச் அதில் போய் அச்சீவ் பண்ணுறா உனக்கு அந்த ஐடி. அதை இதையும் சொன்னான். இதுவும் எனக்காக அந்த உள்ள வந்து எனக்காக இந்த ஐடி 3.8 விசாரிச்சு அவன் சொன்னான். ஸோ அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஒரு சொன்னாங்க, ப்ரோ ஜொமோட்டோவில் நீங்கள் என்ன ப்ரோ காலைல 6 மணிக்கு ஆன் பண்ணுறீங்க, 15 நைட்டு 10 மணி 11 மணிலாம் வீட்டுக்கு வரீங்கன்னா வெறும் 600-700 வீட்டுக்கு வரீங்க. நான் ஜொமோட்டோவில் 4 வருடம் ஏர்ன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு ப்ரோ. அதான் ப்ரோவிலே சொன்னாங்க, ப்ரோ ஜொமோட்டோ ட்ரை பண்ணி ஏன் ஜொமோட்டோ ட்ரை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்ப வீடியோஸ் தான் கேட்டிருப்பாங்க. சரி, அதனால் நம்ம ஒரு சொன்ன மாதிரி இருக்கும், நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜொமோட்டோ எப்படி தான் இருக்குது அப்படின்றது. எனக்கு ஸ்விக்கி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இதே ரூட்டில் போனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதுவும் நான் எதிர்பார்த்த போர் சொன்னே அவங்க தரணும். அதை வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி போயிட்டு நாட்களும் வேஸ்ட்டாக போகுது. பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் வர மாட்டேங்குது உழைக்கிறதுக்கு. இவ்வளோ கம்மியாக போடுறாங்க.
ஸோ அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸோ வர திங்கட்கிழமை வந்து நான் Zomato ஓட்ட போகிறேன். அதுவும் நம்ம Zomatoவில் ஜாயினிங் போனஸும் நமக்கு வந்துடும். ஸோ ஸ்விக்கியில் ஸ்டார்டிங்கில் விட்டதில்ல அதை நம்ம Zomatoவில் விடக்கூடாது. ஜாயினிங் போனஸும் நம்ம எடுத்துடலாம். அது ஒரு 6000 வரும். ஸோ அதில் வீக்லி கம்மியபட்சமே வச்சுமே ஒரு 12,000 நம்மளுக்கு வந்தால் கூட கண்டிப்பாக இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 2 வாரம் 3 வாரம் கழிச்சு நம்ம ஸ்விக்கியில் என்னபிள் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் ஸ்விக்கிக்கே வந்துடலாம். அவர்களே கண்டிப்பாக பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஸ்விக்கிக்கே வந்துடலாம். அப்புறம் அந்த தம்பியில் என் வயசு பையன் தான் நினைக்கிறேன் அவர். அந்த ப்ரோ கிட்ட எல்லாம் அந்த ப்ரோ எப்படிலாம் இதை ஏர்ன் பண்ணிங்க வீக்லி 15,000 எனக்கு ஐடியாஸ் வந்துங்க ப்ரோ. அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பொருளாக மாட்டார், நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் மாட்டாங்க. ஸோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த டிக்ஸை நம்மளும் கற்றுக்கிட்டு நம்மளும் 15,000 எடுத்துடலாம் உள்ள வரது. நம்ம அதோட அதிகமாக எடுக்க ட்ரை பண்ணலாம். 16,000 17,000 எடுத்தால் கூட 2 பட்சம் 14,000 நம்ம எடுத்து தட்டிடலாம் அந்த சேலஞ்சை. ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு இப்போதைக்கு நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம உறவுகள் அன்றைக்கி ஒருத்தர் மீட் பண்ணாலே சூப்பர் சன் ஃபேமிலி சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அவர் கூட சொன்னார், ப்ரோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க பட் ஸ்மார்ட்டருக்கும் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இப்போ நான் ரொம்ப முடிவு பண்ணி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உறவுகளே. இல்லை ப்ரோ நீங்கள் இதிலே இருந்து நம்ம இப்படியே இதே வச்சு 600 பண்ணால் எப்படி இருக்கணுமா, இல்லை இந்த Zomatoவில் போயிட்டு இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? ஏன்னா Zomatoவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டால். அதுவும் இல்லாமல் அது எப்படி தான் இருக்குது Zomatoவில் என்ன தான் பண்ணுது, அது எப்படி தான் வருது. சில பேர் சொல்கிறாங்க போரூரில் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணால் வீக்லியே தினமுமே 2,000 எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நம்ம பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் உள்ள இதுதான் முடிவு. இதெல்லாம் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் 100% ஜெயிச்சிடும்னு சொல்லி நான் சொல்ல ஆசைப்படல, வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ டே 1லேருந்து டே 30 வரைக்கும் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 23,622 ரூபாய். 31 நாள் ஆர்டர் பண்ணி 23,622 நாள் மெயின் பண்ணிக்கிறோம். என் அம்மா அப்பா அவங்க கஷ்டப்பட்டு கட்டி விடுறாங்க. இது அவுந்துருது, நான் என்ன பண்ணுறது? ஸோ இதில் வேறு கயிறு வேறு நான் இது எங்கள் அம்மா எப்போ கட்டினானே தெரியல. நைட்டு தூங்கிட்டு இருக்கேன், அவங்களே வந்து கட்டிட்டு போயிட்டாங்கப்பா. அவ்வளோ பாசம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நான் Zomato சேர்த்துமா இல்லை இதே போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம உறவுகள் சொன்னதான். பட் இருந்தால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டுக்கோங்களே. இதை வீடியோ இதில் முடிச்சிடுறேன். பாய்.